உலகம் வேகமாக மேதைகளை மறந்து கொண்டு வருகிறது. பத்மபூஷன் ஜே.கே. அவர்களுக்கு 80 வயதாகிறது. கோகுல் அவர்களுக்கு 90 முடிந்து 91 ஆகிறது. ஓவியர் மாயா அவர்களுக்கு 87 வயதாகிறது. நம் வாழ்காலத்தில் இவர்களை போன்ற மேதைகளை நாம் இனிமேல் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கைவலங்கன்னு ஜே.கே. எழுதின நாவல் தான், ஒரு சின்ன நாவல். ஒரு ஜெயில் சூப்பரண்டு பக்கத்தில் வந்து இப்போ மெட்ராஸ் மாதிரி ஊர், செங்கல்பட்டு மாதிரியில் ஒரு சொந்த கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு விளை நிலம் இருக்குது, ஒரு 10 ஏக்கரா இருக்குது. அந்த மாணிக்கம்னு நான் தான் அந்த கேரக்டர். மாணிக்கம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு போக பிடிச்சோட 10 மூட்டை அரிசி கொண்டாந்து சூப்பரண்டு வீட்டில் போட்டு போவான். என்னடா மாணிக்கண்ணா, ஐயா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க, என்னப்பா ஜெயிலில் உள்ள சுற்றி பார்க்கணும் ஆசை இருக்குண்ணா. ஏன் மாயா பார்க்கலாம் அப்படிம்பாரு. இல்லை இன்னொரு நாளைக்கு வரையான்னு போவார். இன்னொரு நாளைக்கு வரும்போது அவன் கைதியாக வருவான். அவர் எங்கள் அம்மா சாகருக்குள்ளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக போயிட்டு வா, கண்டிப்பாக போயிட்டு வானா. பட் என்ன சிக்கலைன்னா விடிஞ்சா இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர், ரிட்டையர் ஆகிறார். வேற ஆள் நாயர் ஒருத்தர் பதவிக்கு வர்றாரு. இன்னைக்கு நைட் என்ன விசேஷ அனுமதி பேரில் இன்னைக்கு போயிட்டு வாடான்னு அனுப்புனா இந்த அம்மையார் தான் கூட அடிச்சாங்க. அங்கே போனால் வந்து வில்லங்கெல்லாம் செய்து அடிச்சு கிடிச்சு போட்டு கடைசியில் நான் உரிய நேரத்துக்கு வர முடியாது போகுது. இப்போ காலையில் பார்த்தா முத்துராமலாம் நடிச்சு, முத்துராமன் நாகேஸ்வரன் நடிச்சிருப்பாங்க. என்னுடைய இடம் காலியாக இருக்கு. அவன் வந்தோடனே அவர் நாயருக்கு அப்புறம் ஒரு கைதி வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும்போது ஐம் சாரி சொல்ல, நான் வந்து டூடி எடுத்துக்க முடியாத மாதிரி அவர் தவிச்சிட்டு இருப்பார். அப்போ வந்து கல்லடிப்பட்டு முள்ளடிப்பட்டு விடிஞ்சோன்னா நான் ஒடியாந்து வந்து சல்யூட் வைப்பேன். அப்படி சொன்னேன், எஸ்.வி. சுப்பையா ஒரு பார்வை பார்ப்பாருங்க சார். என்ன நடிக சார் அவர், என்ன நடிக மாணிக்கம் வந்துட்டியாப்பா அப்படிம்பாரு. நான் அப்படியே தார கண்ணீர் அப்படியே அழுத்து நிற்பேன். ஏன் கலறேன், அதே வந்துட்டீங்களே அப்படி யாரேன் மிஸ்டர் நாயர், இதோ மாணிக்கம் டியூட்டி எடுத்துங்க அப்படிம்பாரு. சிவாஜி உலகத்து போய் சிவாஜி இவர் ஸ்தபதி இவர் அந்த படத்தை பார்த்துட்டு சிவாஜி ஐயோ ஆசாரி கொண்டுட்டானேடா நான் என்ன பண்றது, கெஸ்ட் ரோல் பண்ண சாமுண்டி கிராமன் உயர விட்டு நடிச்ச கொண்டுட்டானே அப்பான்னு இவர் பணம் எடுத்துட்டு போனார் கொடுக்கறதுக்கு. கெஸ்ட் ரோல் பண்ண 3 நாள் பண்ணுங்க சிவாஜி பணம் எடுத்துட்டு போனாரு. யோ நான் கூட காசு காட்டினா இல்லை நான் ஏதாவது கொடுக்கணும் முன்னாடி தூக்கு போஸ்டில் கொண்டு போய் திறந்து காட்டியிருக்காரு. யோ எடுத்துட்டு போயான்ட்டாரு. வந்து மாலை முடிச்சு பேட்டி கொடுக்காரு. அடுத்த பதவியிலே நான் நாயாக பிறந்து சிவாஜி வீட்டில் நன்றி தெரிவிப்பேன். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். அப்படி எல்லாம் அற்புதமான படைப்பை கொடுத்தவர். இது ஒரு மகத்தான மனிதன். அவர் 100 ஆண்டு வாழணும்னு மற்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். 100 டேஞ்சர் நம்பர் புரியுது உங்களுக்கு. 100 ஆண்டு வாழணும்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா 100 ஆண்டு இதே ஆரோக்கியத்தோட இதே நினைவாற்றோட இதே சந்தோஷத்தோட இருக்கணும். எல்லாரும் வேண்டிக்கும். நன்றி வணக்கம். முதல்ல இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, என்னுடைய நான் சாதாரணமாக கூப்பிடுற மாதிரி சிவானே கூப்பிட்டு போறேன். சிவா முதல்ல எடுத்துக்கிறேன். அவர் இலக்கியவாதியா, அவர் எழுத்தாளரா, அவர் அதுவா இதுவா, அவர் நடிகர் தாங்க. பார்த்துட்டீங்கல்ல, எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துச்சு அவர் என்னன்னா. அவர் நடிகர் தான். சிவாஜி சார் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு தடவை அரிதாரம் பூச்சிட்டேன்னா மகனே உன்னால் அழிக்க முடியாது அவ்வளோதான்னுட்டு. அவ்வளோதான். உங்களுக்கு அந்த நடிப்பு இன்னும் இருக்குல்ல, அந்த ஆர்வம் இன்னும் இருக்குல்ல, அந்த நடிப்புங்கிற ஆர்வம் இருந்தால்தான் ரசிக்க முடியும். ஒவ்வொரு ரசிகனுமே நடிகன் தானே. இன்னைக்கு ஜே.கேயும் நானும்னு தான் பேச வந்திருக்கேன். நான் இல்லை சார், நீங்க எல்லாருமே தான். அவரை படித்து புரிந்து கொண்டவர்கள்னு சொல்ல மாட்டேன், உணர்ந்து கொண்டவர்கள் எல்லோருமே நான் தான். ஜே.கேயை உணரணும், படிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லி ஆகணும். நான் இன்னைக்கு இந்த மேடையில நான் நின்று பேசுறேன்னால் எனக்கு இப்படி ஒரு மரியாதை, the laurels which I got, it's because of Mr. ஜெயகாந்தன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஜீவனாம்சங்கிற படத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் லலிதாங்கிற கேரக்டர் நடிக்கிறதுக்கு இவங்க ஆள் தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை போடுங்க அதுதான் கரெக்ட் அப்படின்னாராம். இதுக்கு இடையில வேறொரு கதாநாயகி அப்ப நடிக்கல, ஆனா அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. நான் நடிக்கிறேன், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நடிச்சு வேற டைரக்டர் பீம் சிங் சாரை போட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, லக்ஷ்மி நடிக்கிறதா இருந்தா நான் கதை தரேன், இல்லைன்னா இல்லை. ஏன்னா அவள் தான் கரெக்டாக இருப்பா. ஒல்லியா மழையில் நனைஞ்சு இவன் கூட்டிகிட்டு போனா ஏமாந்து போகிறதுக்கு அந்த கேரக்டருக்கெல்லாம் என்ன ஒரு கடிப்பு. அந்த நடிகை இன்னொரு நடிகை போடலான்னா இல்லை இல்லை இதெல்லாம் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து இங்கே சொல்ல முடியாது. பீம்சிங் சார்கிட்ட சொல்லியிருக்காரா, இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் கேட்குறானாலாம் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்ட்டாரா. என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரா பீம்சிங் சார்? சாரி, ஐம் சாரி. பீம்சிங் சார் வந்து இதை என்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு அவர் பிடிவாதமா இப்படி சொல்லிட்டாருமா அப்படின்னாரு.
அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பயம் இருந்தது பாருங்க. விளையாட்டு இல்லைங்க. நாம எல்லாருமே இந்த படிக்கிற ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வியாதி உண்டு. நம்ம ராஜராஜ சோழன் படிக்கும்போது நாமளே குந்தவி ஆயிடுவோம், நாமளே ராஜராஜ சோழன் ஆயிடுவோம். திடீர்னு கனவு காணுவோம், இந்த கேரக்டர் நம்ம நடிச்சா நாம அந்த மாதிரி ஆயிடுவோம். அந்த மாதிரி ஆனால்தான் நம்மளால ஒரு எழுத்தை ரசிக்க முடியும். என்னெல்லாம் யோசிக்கிறாரு இருந்தாலு. ஐயோ, he actually fits himself in the shoes of a woman. ஒரு பெண்ணோட மனசுல இருந்து இப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு ஆணுக்கு எப்படி சாத்தியம்? ஜேகேக்கு மாத்திரம்தான் சாத்தியம். சத்தியமா எங்க ஜேகேக்கு மாத்திரம்தான் சாத்தியம். நம்ம ஜேகேக்கு மாத்திரம்தான் சாத்தியம். இன்னைக்கு அவருக்கு அடுத்தது ஒரு மரியாதை செய்யணும்னா சாஷ்டாங்கமா நான் காலில் வேணும். வணக்கம், நன்றி. இவ்வளவுதான் சொல்லிவிட்டு வருது, இவ்வளவுதான் இங்கு பேச வேண்டியிருக்கும் என்றும் சொன்னார்கள். கொஞ்சம் அதிகம் பேசிவிட்டதாக நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வணக்கமும் நன்றியும் சொல்லி எனது வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறேன்.